ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. மார்கழியின் 24வது திருநாள். இன்னை தினம் போற்றி என்று கைகளார ஆண்டாள் எம்பெருமான குறித்து தொழுத பாசுரம் அன்னி புலகமளந்தா என்கிற பாசுரத்தினுடைய அனுபவமானது நமக்கு வாய்த்திருக்கிறது. இந்த மங்களாசாசனம் பண்ணுவது அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு பைத்திற்கு தனமாக கிடைச்சது. அவளுடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார், அவர்தான் மங்களாசாசனம் பொங்கும் பரிவினால் பண்ணவரோ இல்லையோ. அதனால அது அப்படியே அந்த தகப்பனாருடைய சொத்து குமாரத்துக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட இந்த மங்களாசாசனமானது அதுக்கும் சுவாபதேசமாக அமைந்திருக்கிறவர் சுவாமி எம்பெருமானார் என்று காஞ்சி சுவாமி நமக்கு சுவாபதேசம் காண்பிக்கிறார். இப்பாசுரத்திலே எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள் என்னென்ன சொல்லப்பட்டது? உலகம் அளந்தது, அடுத்து இலங்கை செத்தது, சகடம் உதைத்தது, கண்ணு குணிலா வெறிந்தது, குன்னு குடையா வெடுத்தது, வேல் கொண்டு பகை கெடுத்தது. இந்த 6 விஷயங்கள் எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களானவை இதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் எம்பெருமானாரும் பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்கார்? உலகம் அளந்தது. ஏற்கனவே ஓங்கி உலகளந்த பாசுரத்திலேயே இதை நாம் அனுபவித்து கொண்டோம். ஆச்சாரியராக இருக்கிறவர் எப்படி உலகம் அளந்தவராக காணப்படுகிறார், உலகங்களையெல்லாம் சுவாதீனப்படுத்தி கொண்டவர் என எப்படி நாம் அனுபவித்திருக்கிறோம். அதை மறுபடியும் ஒரு தடவை சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணிடுறேன். 3 அடிகளை கேட்டு எம்பெருமான் உலகங்களை எல்லாம் சுவாதீனப்படுத்தின்றான். ஆனால் ஆச்சாரியன் 3 விஷயங்களாக காட்டப்படுகிற சம்பிரதாயத்தில் 3 இருக்கிற ரகசியத்திரயம், தத்துவத்திரயம் முதலான விஷயங்களை எல்லாம் கேளுங்கோ உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறதுக்காக போகாம கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் சுவாதீனப்படுத்துகிறார். லோக ரக்ஷணார்த்தமாக பண்றார். எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை நிமிர்த்தினது போது கங்கபோதர கால் நிமிர்த்தருடினான்னு சொல்லும்படியா அவன் திருவடிகளிலிருந்து கங்கை பெருகித்து ஆச்சாரியனுடைய திருவடித்தாமர்களிலிருந்து ஸ்ரீபாத தீர்த்தமானது அதை ஆச்சாரியன் நமக்கு பிரசாதிக்கிறார். மற்றும் அந்த ஓங்கி உலகளந்ததினாலே தானே எம்பெருமான் உத்தமனாகிறான். போல எம்பெருமானாரும் நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் நான் வீழ்ந்தாலும் பல பேர் மோட்சம் அடைவார்கள், திருக்கோட்டியூர் நம்பிகள் திருவடி பலத்தால் மோட்சம் அடைவார்கள்னு அருள் செய்தாரே. அப்படி அதனால் சுவாமியும் ஓங்கி உலகளந்த உத்தமராகிறார் என அப்போதே பார்த்தோம். அப்போ எம்பெருமானார் உலகம் அளந்தார். இலங்கை செத்தது. ரொம்ப ஆச்சரியமாக சொல்லணும்னா இலங்கை எம்பெருமான் இலங்கை செத்த போது இளைய பெருமாளா அவர் கூடவே இருந்தார். அது ஒரு விஷயம். ஆனால் எம்பெருமானார் எப்படி சக்கரவர்த்தி திருமகனோடு ஒத்தவராகிறார் அப்படின்னா, சக்கரவர்த்தி திருமகன் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி இப்படி சூரிய வம்சத்தில் திருவவதாரம் பண்ணினான் எம்பெருமான். எம்பெருமானாரும் எப்படிப்பட்ட திருவம்சத்தில் பிறந்தார் அப்படின்னா, தஸ்மை நமோ வகுல பூஷண பாஸ்கராய. நம்ம எல்லாரும் பிரபன்ன குலமோல்யோ. இந்த பிரபன்ன குலத்துக்கு தலைவர் தான் சுவாமி நம்மாழ்வார். அவரோ வகுலபூஷண பாஸ்கரர். ஏன்னா அவரும் ஒரு சூரியனாக காட்டப்பட்டவராக யாரே. அந்த சூரியனுடைய திருவம்சத்தில பிறந்தவர் சுவாமி எம்பெருமானார். எம்பெருமானார் மட்டும் கிடையாது, பிரபன்னர்கள்னு சொல்லிக்கிற எல்லாருமே நம்மாழ்வாருடைய குலத்துல பிறந்தவர்கள் தான். இப்ப நம்ம எல்லாரையும் சூரிய வம்சியராக்கினவர் சுவாமி எம்பெருமானார். அதே மாதிரி சக்கரவர்த்தி திருமகன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றதுக்காக காட்டுக்கு எழுதினார். இது மாதிரி எம்பெருமானாரும் இந்த ஜெகத்பிதான்னு சொல்லப்படுற ஸ்ரீவைகுண்டநாதன் அவனுடைய நியமனத்தால தானே இந்த சம்சாரத்துல அவதாரம் பண்ணார். சம்சாரம் தானம் எப்படிப்பட்டதுன்னா, சம்சார மருகாந்தாரே, சம்சார மருகாந்தாரம். இது காடுன்னுட்டார் திருக்கச்சி நம்பிகள் தேவராஜ அஷ்டகத்தில் தெரிவிக்கிறார். இப்படி இந்த சம்சாரமாகிற காட்டுல அவதாரம் பண்ணிட்டார். அதே சக்கரவர்த்தி திருமகன் தன்னுடைய திருவவதாரத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்கார். விராதன், கபந்தன், வாலி, ராவணன் இவாளையெல்லாம் நிரசிச்சார். குஹப்பெருமாள், சபரி, திருவடி, மகாராஜர், விபீஷணாழ்வான் இவாளையெல்லாம் வாழ்விச்சார். மாதிரி எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா, பாஹ்ய குதிருஷ்டி மதத்தவர்களையெல்லாம் நிரசிக்கிறார். 4 வேதங்களையும் வேதம் வல்லார்களையும் வாழ்விக்கிறார். அடுத்து எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இந்த ஞான வைராகிய நிதியாக இருக்கக்கூடிய திருவடி ஹனுமான கூட வச்சுண்டு
ஸ்வகாரியங்களை எல்லாம் சாதிச்சுண்டான். இது மாதிரி சுவாமியும் ஞான பக்தி வைராக்கியங்கள் எல்லாம் நிரம்ப பெற்றவர்களான ஆழ்வான், ஆண்டான், எம்பார் இவர்களை போல்வாரையெல்லாம் துணை கொண்டார். அடுத்து சக்கரவர்த்தி திருமகன் ஒன்று சொன்னார், ஆனால் செய்யலை. ஏன்னா சாகரம் சோஷயிஷ்யாமி அப்படின்னு கடலையே வத்த பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த சமுத்திரராஜனை தஞ்சமாக பத்தின போது அவரிடத்திலிருந்து ஒரு மறுமாத்தமும் வரக்காணாமையால சொன்னார். ஆனால் அவர் அந்த கடலை வத்த பண்ணலை. அப்புறம் சமுத்திரராஜன் இவர் திருவடிகளை பிடிச்சிட்டு உனக்கு வேண்டாதவ யாரான்னு இருந்தா சொல்ல, அவா பேர்ல இந்த பானத்தை அம்பெய்திடுறேன் அப்படின்னு அவா பேர்ல விட்டுட்டார். அப்போது பெருமாள் சொன்னதை அந்த இடத்துல பண்ணலை. ஆனால் ஆச்சாரியநாகர சுவாமி எம்பெருமானார் பிறவை என்னும் கடலையே வத்த பண்ணிட்டாரோ இல்லையோ, எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ராவணனை வதம் பண்ண பெருமாள் இவ்விடத்தில் அகங்கார மமகாரங்களை எல்லாம் சுவாமி நமக்கு போக்குகிறார். இனி இப்படியாக இளங்கசத்த சக்கரவர்த்தி திருமகனோடு ஒத்தவர் எம்பெருமானார் அப்படின்னு தெரியுது. அடுத்து பொன்ன சகடம் உதைத்தாய். சகடம் உதைத்தது, சகடம்ங்கிறது வண்டி ஒல்லியோ, அதை கண்ணபிரான் உதைத்து அந்த சகடத்தில் ஆவேசிச்சிருந்த அசுரன் அவனை வதம் பண்ணினான். சகடம்னா வண்டி. அது என்ன பண்ணும்? அந்த வண்டியினுடைய காரியம் என்ன? அது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும், அது கொண்டு சேர்க்கிற ஒரு சாதனம். இது மாதிரி இப்படி நம்மளை நல்ல கதிக்கு கொண்டு போய் சேர்க்கிற சாதனங்கள் பல இருக்கு. நல்ல கதிக்கு கொண்டு போகிற வழி நிறையா இருக்கு. ஆனால் க்ஷாமமான வழி, ரொம்ப தாழ்ந்த வழிகளும் இருக்கு. உயர்ந்த வழி ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஏன்னா கர்ப்பகதி, தூமாதிகதி, யாமியகதி என்ன இப்படிப்பட்ட வழிகள்லாம் இருக்கு. அந்த சாதனங்களை எல்லாம் எம்பெருமானார் பொன்ன சகடம் உதைப்பது போல உதைச்சுடுறார். உயர்ந்த வழியா ஒன்று நமக்கு காண்பிக்கிறார். அதுதான் அச்சிராதிகத்தின்னு பேர். ஏன்னா இந்த கதியில போயிடுறவாள்லாம், இந்த கர்ப்பகதி முதலானதெல்லாம் போயிட்டவாள்லாம் திரும்ப வந்துடுவா. இந்த சம்சார சம்பந்தம் அவளுக்கு ஏற்பட்டுடும். இந்த அச்சிராதிகதியில போனவன் நேரே வைகுண்டத்துல போய் எம்பெருமான் அடைஞ்சு விடுறான். இந்த சம்சார சம்பந்தம் இனிமேல் அவனுக்கு கிடையாது. சகடம் உதைத்தவர் ஆகிறார். கண்ணு குணிலா வெறிந்தது. கண்ணனுடைய சேஷ்டிதங்கள்லேயே ரொம்ப ஆச்சரியமான சேஷ்டிதம். ஏன்னா வத்சாசுரன் அந்த கண்ணு போல வந்த அசுரன், அவன் கபித்தாசுரன், ஒரு விழா மரம், அந்த மரத்தில் இருக்கிற கனிகள் ஆவேசிச்சிருந்த அசுரன். ரெண்டு பேருமா பேசி வச்சுட்டு கண்ணனை வதம் பண்ணிடணும்னு நினைச்சார்கள். அந்த கண்ணை அப்படியே பிடிச்சு கண்ணுக்குட்டியை சுத்தி எரிஞ்சார். நேரம் அந்த விலங்கனியில போய் எரிஞ்சார். அப்ப விலங்கனியை இளங்கன்னு கொண்டு உதிர வெறிந்துங்கிறார் திருமங்கையாழ்வார். இப்ப வத்சாசுரனை தூக்கி எரிஞ்சு கபித்தாசுரனை முடித்தார். துஷ்டர்களை கொண்டே துஷ்டர்களை களைந்தான் எம்பெருமான். அது போல எம்பெருமானார் என்ன பண்றார் அப்படின்னா, பரமத கண்டனம் பண்ணும்போது, இப்ப பாஷ்ய புதிஷ்டி மதங்கள் எல்லாம் கண்டிக்கிற போது, நம்முடைய மதத்திலே நம்முடைய பூர்வாச்சாரியர்களான நாதமுனி ஆளவந்தார் போல்வாரெல்லாம் சொன்னதை வச்சுட்டு பண்ண மாட்டேன். அந்த மதத்தில் இருக்கிற ஒன்னோடொன்னு முரண்பட்ட விஷயங்களை தான் சொல்லுவேன். நம்மளே நினைச்சு பார்க்கணுமே. இப்போ சுவாமி ஒரு இடத்துல போயிட்டு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அவர் ஸ்தாபிக்கும் போது இந்த பூர்வ பட்சிகள்னு சொல்லப்படுற அத்வைதிகள், இதர மதம், அது எந்த மதத்தை சேர்ந்தவாளாத்தான் இருக்கட்டும், ஜெயினர்களோ பௌத்தர்களோ, எல்லாம் தங்களுடைய மதத்தினுடைய கொள்கைகள் அதை எடுத்து சொல்லும் போது சுவாமி என்ன பண்ணணும்? இல்லை, எங்க மதத்துல எங்க பெரியவா இப்படிதான் சொன்னான். அப்ப மேட்சே டிராவ் ஆயிடும். சரி, உம மதத்தை நீர் ஃபாலோ பண்ணும், என் மதத்தை நான் ஃபாலோ பண்றேன்னு போயிடும். ஆனா சுவாமியினுடைய அவதாரம் எதுக்கு? இப்படி பாஹ்ய மதங்கள் வேதத்தை பிரமாணமா எடுத்துக்காம க்ஷீணமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவா வைதிக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து எம்பெருமான கிட்டணுங்கிறதுக்காக தானே சுவாமியினுடைய அவதாரம். அவர்களை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்னால் இந்த மதம் வைதிகமான மதம், அந்த மதம் அவைதிகமான மதம், வேதத்துக்கு புறம்பான மதம், வேதத்தினுடைய பொருள்களையெல்லாம் தவறாக காண்பிக்கிற மதம், அது தவறான புரிதலோடு கூடின மதம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா அந்த மத கொள்கைகள்ல இல்லை நீங்களே தான் இப்படி சொல்றீங்கோ, ஆனா இந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்கு வேதம், நீங்க வேதத்தை பிரமாணமாகவும் எடுத்துக்கிறீங்கோ, அப்போ இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கே, அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கே, இதை எப்படி நீங்க சமன்வயம் பண்ணுவீங்கோ அப்படின்னு கேட்கணும். அதுதான் சுவாமி பண்ணுவார். அப்போ அவர்களுடைய பிரமாணங்களை காண்பித்தே அந்த மதங்களை எல்லாம் சுவாமி நிரசிக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து குன்னு குடையாவெடுத்தது. சுவாமி கொடையாயத்தை தூக்கினார். நான் கொடையா தூக்கல, அந்த இடத்துல கண்ணனுடைய திருவுள்ளம்,
அதுபோல சுவாமியினுடைய திருவுள்ளம். ஏன்னா இந்திரன் மேகங்களை எல்லாம் ஏவி 7 நாள் விடாது மழை பொழிஞ்ச போது கண்ணபிரான் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், எங்கிட்டேந்து பதவியை வாங்கிட்டு தேவேந்திரன் ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கிறவன் இன்னைக்கு என்னையே எதிர்க்கிற, என்னோட அடியார்களுக்கெல்லாம் சிரமத்தை கொடுக்கிற, இனிமே உன் பேர்ல ஒரு தேவதையே கிடையாது, ஒரு க்ஷணம் சந்தேகம் அந்த எம்பெருமான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சே போயிருக்கும். ஆனால் அந்த எம்பெருமானுடைய திருவுள்ள என்ன இருந்ததுன்னா, இவ்வளவு நேரம் அவனுக்குன்னு இவாள்லாம் வச்சா, ஏதோ ஒரு விழா எடுத்தா அவனுக்குன்னு இத்தனை பதார்த்தங்கள்லாம் பண்ணா, அது இந்திரன் அம்சேவர்லாம் சொன்னா, அது எல்லாத்தையும் அவனுக்கு கொஞ்சம் கூட விட்டு வைக்காம இந்த கோவர்தன மலையாக நாமே இருந்து எல்லாத்தையும் நாம் செஞ்சிட்டோம். சரி, அவனுக்கு போக வேண்டிய உணவைத்தான் நாம் பறித்து கொண்டோம், அவனுடைய உயிரையும் நாமே பறிச்சுக்கணுமா அப்படின்னு யோசித்தான் கண்ணன். அதனாலதான் அவனை எதுவுமே பண்ணாத விட்டுட்டார். அதுபோல நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாள் அப்படின்னா, பிறரால ஏதாவது ஒரு தீங்கு நேர்றதுன்னு சொன்னாலும் அவர்களை நிகிரகம் பண்ண மாட்டார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். நான் சுவாமி கூரத்தாழ்வான் என்ன வேண்டினார், நான் பெத்த பேரு 400 ஆணும் பெற வேணும்னு தேவப்பெருமாளை போய் கேட்டாரு. இப்ப 400 ஆண் யாருன்னா இவர் கண்ணு போகிறதுக்கே காரணமானவன் இவர் கூரத்தாழ்வான், எம்பெருமானார் கிடையாதுன்னு சோழராஜாவின் இடத்துல காண்பிச்சு கொடுத்தவனோ இல்லையோ. அப்போ இவனை ஏதாவது பண்ணிருக்கலாம். கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவம் பாடினார், என்ன வரம் வேணும் அப்படின்னா, என் கண்ணு போனா போல அவன் கண்ணும் போகணும்னு கேட்டுக்கலாமோ இல்லையோ. அவ்வளவு கூட கேட்கல. எம்பெருமானார் கேட்க சொன்னார், என்னுடைய ஆச்சாரியன் கேட்கிறார், அடி எனக்கு கண்களை கொடுத்துடணும் அப்படியும் கேட்கல. நான் பெத்த பேரு எப்படியும் எனக்கு பெருவீடு மோட்சமானது கிடைச்சிடும், இவன் பாவம் இவனுக்கு கிடைக்காதே. இவனும் ஆழ்வான அடிமணிந்திருந்தவன், ஆழ்வானுடைய சிஷ்யன்தான் 400 ஆணும். இப்ப இந்த 400 ஆண் தம்மால எம்பெருமானாருடைய சம்பந்தம் பெற்றவனாச்சே. அந்த ஆத்ம நாசத்தை அடைஞ்சிடக்கூடாதே. அதனால நான் பெத்த பேருனா பெறப்போகிற பேரு, இதுவரைக்கும் நீர் பண்ணி இருக்கிற அனுகிரகம் அத்தை நினைச்சுக்கிறார். இப்ப நான் பெத்த பேரு 400 ஆணும் பெறணும்னாரு. அப்படிப்பட்ட திருவுள்ளத்தை உடையவர்கள் தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அடுத்து, வெண்ண பகைகளுக்கும் நின் கையில் வேல். கையில வேல் அப்படின்னா இந்த இடத்துல வேல்னுங்கிறது ஆயுதத்தை சொல்றது. வேல் அதுக்கு ஏன் பேருன்னு காஞ்சி சுவாமி சொல்றார், வெல்வது வேல். இந்த ஆயுதத்தை கொண்டு வெல்வது, பகைய வெல்றது. அதனால அப்படி வேல்ங்கிறது திருவாழி ஆழ்வான சொன்னதாக ஆகிறது. திருவாழியை சொல்லிட்டா திருச்சங்கும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு ஆச்சாரியர்கள் தங்களுடைய திருவிலச்சனையை கொண்டு நம் போல்வாருடைய சேஷத்துவ விரோதிகளை எல்லாம் போக்கிடுறார்கள். அப்ப தீயில் பொறிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடி ஆட்சிகின்றோம். பெரியாழ்வாருடைய இந்த வாசகத்தை நாம் சொல்லும்படியாக குடிகுடி ஆட்சியும்படியாக பண்ணி அருளுகிறார். இப்படி இந்த பகவத் சேஷ்டிதங்கள் எல்லாம் ஆச்சாரியனும் பண்ணியிருக்கார், எம்பெருமானாரும் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட எம்பெருமானாரை குறித்து தானே நாம் போற்றியன்னு கைகளார தொழ வேணும். இப்படி எம்பெருமானார் விஷயமாக பல்லாண்டு பாடும்படியாக இப்பாசுரத்தினுடைய சுவாபதேசந்தானம் அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இப்போ அடுத்த பாசுரத்தினுடைய சுவாபதேசார்த்த அனுபவங்களை நாளை தினம் நாம் அனுபவிக்கலாம். அன்னி உலகமளந்தாய் அடிபோத்தி, சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி, பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போத்தி, கண்ணு குனிரா விரிந்தாய் கடல் போத்தி, குன்னு குடையா விடுத்தாய் குணம் போத்தி, வெண்ணு பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி, என்னென்னும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்னுயாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகள்